பாரதத்தை நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி வியாசர் தயாராயிட்டார். வியாச முனி நான் பாரதத்தை எழுத தயாரா இருக்கேன். அப்போ நான் எழுதுற வேகத்துக்கு யாராவது ஒரு ஸ்டெனோ எனக்கு கிடைக்கணும், எழுத்தாளர் கிடைக்கணும், எழுத்தை ஆளக்கூடிய ஒரு எழுத்தாளர் கிடைக்கணும். அங்கங்க போறாரு வியாசர். நேரா நாரதரை போய் பார்க்காரு. நாரதர் நன்மைக்கே சிறப்பானவர். அந்த நாரதரை போய் பார்த்தோன்னே நாரதர் சொல்றாரு, அடே நீ எங்கேயுமே அலைய வேண்டாம், விநாயகர் அப்படி காரியம் அத்துணையும் கச்சிதமா முடிஞ்சிடும். சரி அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட போய் கேட்காரு, பகவானே பகவானே நான் பாரதத்தை எழுத போறேன். யாரு? வியாசர் சொல்றாரு, பாரதத்தை எழுத போற, அந்த பாரதம் எனக்கு முழுமையாக எழுதுவதற்கு நீங்க தான் உதவி புரியணும். ஒரு நிமிடம் விநாயக பெருமான் அந்த தொந்தி சரிந்த துதிக்கையோடு ஏறிட்டு இப்படி பார்க்கிறாரு. வியாசரை பார்த்துட்டு, சரி நான் எழுதுற வேகத்துக்கு நீ சொல்லிருவியா? நான் எழுதுற வேகத்துக்கு சொல்லிருவியா? வியாசர் இந்த இடத்துல தான் நம்ம உடனே இது பண்ணணும். பகவானே, உள்ளிருந்து சொல்வதும் நீர்தான், வெளியிருந்து எழுதுவதும் நீர்தான், ரெண்டுமே நீர்தான் ஐயா. என் உள்ள இருந்து இதய குகையில் இருந்து சொல்றதும் நீர்தான், வெளியே இருந்து எழுதுறது நீதான். அப்படி சொன்ன உடனே யாம் எழுதுகிறோம் என்று அற்புதமாக மேருமலையை வைத்து பாரதத்தை எழுதுகிறார். எழுதிட்டு இருக்கும் போதே அந்த எழுத்தாணியானது உடைந்து விட்டது என்று சொன்னவுடன் தன்னுடைய தந்தத்தில் ஒன்றை உடனடியாக ஒடித்து அல்லது உடைத்து அப்படி எழுதுகிறார் பாரதத்தை. என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியமும் இடையில் நின்றுவிடக்கூடாது, தடை ஏற்படக்கூடாது, விக்னம் ஏற்படக்கூடாது. அதனாலதான் விக்ன விநாயகர். அப்பேற்பட்ட நம்முடைய விநாயகரை நாம் தொட்டோமானால் அத்தனையும் சக்சஸ் தான். அந்த விநாயகர் நமக்கு தென்மேற்கு மூலையில கன்னி விநாயகராக அமைந்திருப்பது அப்படிங்கிறது அற்புதத்திலும் அற்புதம். ஏன்னா விநாயகர் அழகாக இருக்கிறார். ஆனா ஒற்றை தந்தத்தை ஒடிச்ச உடனே அழகு குறைந்து விடுகிறது. அப்போ இந்த அழகு குறைஞ்சிருந்த அந்த அழகு எதுக்கு அப்படின்னா பிறருக்கு பயன்படணும். ஆங்கிலத்தை சொல்லணும்னா பியூட்டி அப்படிங்கிற அழகுக்கு. ஆனா பிறருக்கு பயன்படணும் அப்படின்னா யூட்டிலிட்டி அப்படிங்க. அழகு பெருசா சார், பயன்பாடு பெருசானா பிறருக்கு பயன்படணும் நம்முடைய அழகானது. அதனால விநாயகர் அதை செய்தார்.